கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, துர் இச்சைகளுக்கு இடமாக தேவையில்லாத காரியங்கள் நம்ம சரீரத்தில் உடலை பேணாமல் இருந்து அப்படின்னா சரீரத்தை காயப்படுத்தாம. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே சரீரத்தை காயப்படுத்துறது யாரு? வேத புஸ்தகத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லறையிலே வசித்தவன் அசுத்த ஆவில் பிடிபட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடலை பேணாமல் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் சரீரத்திலே பச்சை குத்துவது, இதெல்லாம் தேவன் விரும்புவதில்லை. தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். சிலர் இயேசு கிறிஸ்து போட்டோவை, இயேசு கிறிஸ்துன்னு ஒரு போட்டோவை தன் உடலிலே பச்சை குத்தி வைத்திருப்பார்கள், சிலுவை பச்சை குத்தி வைத்திருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அதெல்லாம் வேதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனதளவிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும், வரையக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அவரை தரிச்சு பார்க்கிறவங்க சொல்லணும், இவங்க இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிறாங்க. இயேசு இப்படிதான் இருந்திருப்பாரு, விட்டு கொடுப்பதுல, அன்பு காட்டுவதில், பாசம் வைப்பதில், நேசிச்சு பேசுவதில். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். நம்மளை பார்க்கிறவங்க இயேசு இப்படிதான் இருந்திருப்பாருன்னு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை விட்டு கைகளிலே அடையாளமாக சில காரியங்களை செய்து கொள்வதை தேவன் விரும்புவதில்லை. அது வேண்டாம் என்று சொல்ல. பேணாமல் இருந்து என்றால் என்ன? உடலை காயப்படுத்தாம, உடல்ல எந்த ஒரு அடையாளத்துக்கு ஏற்ற விதமா இல்லாதபடி தேவன் இருக்கும்படி நாம் விரும்புகிறார். அப்படி இருந்தா ஆண்டவர் நமக்கு வருகை தர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் வரும். பிரியமானவர்களே, அதனால துரிச்சைகளுக்கு இடம் கொடாமல் இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசுவை தரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் வேதத்தில் எவ்வளவு அழகா எழுதி வைத்திருக்கிறீரப்பா. எங்க சரீரத்தை எந்த விதத்திலையும் நாங்கள் காயப்படுத்தி விடாதபடி, எங்க சரீரத்தில் தேவையில்லாத எதையும் வரைந்து விடாதபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அச்சு அடையாளங்களாய் நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.